வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சித்திரை வருஷத்துக்கு 2 விதமான பலகாரம் செய்ய போகிறோம். ஒன்று எங்களோட சீனி அரியதரம், மற்றது அதிரசம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் என்னோட நெடுக கேட்டுக்கொண்டிருக்கிறா அதிரசம் செய்ய சொல்லி. அவன் ஆசைக்காக இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் அதிரசமும் செய்திருக்கிறேன். நான் இந்த அதிரசத்தை சரியாக செய்திருக்கிறேனான்னு சொல்லி தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். வாங்க வேலையை தொடங்குவோம். பலகாரம் செய்கிறதுக்கு முதல்ல அரிசியை நனைய விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். சீனி அரிதரம் செய்கிறதுக்கு 2 பேணி வெள்ளைப்பச்சை அரிசி போட்டுக்கொள்கிறேன். அதிரசம் செய்கிறதுக்கு 1 பேணி பச்சை அரிசி போட்டுக்கொள்கிறேன். ஏனெண்டா கணக்கு அரிசி போட்டு சுடையலாது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் நிறைய வீடியோகளும் பார்த்தேன். அதுபோல் இதில் செய்கிறேன். இந்த அரிசியை 2-3 தண்ணியில் நல்ல வடிவாக கழுவிட்டு நாங்கள் இதை 8 மணி நேரம் ஊற வச்சு கொள்ளுவோம். 8 மணி நேரம் அரிசி ஊறிட்டுது. நாங்கள் எந்த அரிசி பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் இந்த அரிசி 8 மணி நேரம் ஊறினால்தான் எங்களுக்கு பலகாரம் நல்ல பஞ்சு போல் வரும். இல்லாட்டி பலகாரம் கல் மாதிரி இருக்கும். இதில் அரியறதுக்குரிய அரிசியை தண்ணி வடிய விட்டுருக்கிறேன். இதுபோல் நாங்கள் அதிரசம் செய்கிறதுக்குரிய அரிசியை ஒரு பீங்கானில் துணி அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு கொஞ்சம் பரவி விடுவோம். தண்ணி கொஞ்சம் வடியட்டும். இந்த அரிசியும் ஒரு 10 நிமிஷம் தண்ணி வடிஞ்சால் காணும். அரிசி பெருசாக காயக்கூடாது, ஈரப்பதம் அப்படியே இருக்க வேணும். இப்போ நாங்கள் அரியதரத்துக்குரிய அரிசி எடுத்துக்கொள்ளுவோம். இது நல்லா கணக்காக தண்ணி வடிஞ்சிருக்கு. அரிசி ஈரமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இதை மிக்சி கப்பில் போட்டு இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் கையில் தொட்டு பார்த்தால் அந்த அரிசியில் கையில் ஒட்ட வேணும், ஈரப்பதம் இருக்க வேணும். இப்போ மிக்சியில் போட்டுக்கொள்ளுவோம். இந்த அரிசியோட நான் ஏலக்காயும் போட்டுக்கொள்கிறேன். ஒரு 7-10 ஏலக்காய் எங்களுக்கு விரும்பின அளவுக்கு போட்டுக்கொள்ளலாம். போட்டு இதை ரவை பதத்துக்கு அடித்து எடுத்துக்கொண்டு வரேன். இப்போ ரவை பதத்துக்கு அடித்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். இந்த மாவை நாங்கள் மெல்லிய கண்ணுள்ள அரிதட்டால் அரைச்சி கொள்ளுவோம். ஏனெண்டா இதில் இருந்து நாங்கள் கப்பி எடுக்க வேணும். மாவை அரைச்சி கொள்ளுவோம். இந்த அரிதட்டு மெல்லிய கண்ணுள்ள அரிதட்டு, அதால் நான் கொஞ்சம் கை வச்சு அரைச்சி கொள்கிறேன். இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாங்கள் கை வச்சு அரைக்கக்கூடாது. மா அரைச்சி முடிஞ்சது. இப்போ இதிலிருந்து நாங்கள் கப்பி எடுக்க வேணும். சுளகண்டா சுளகில் போட்டுட்டு கொளித்து எடுக்கலாம். நான் இந்த அரிதட்டிலேயே எடுத்துக்கொள்கிறேன். மெல்லிய முன்னுக்கு வர பூ போல் குறுநலை எடுத்துக்கொள்ள வேணும். இதில் மெல்லிய குறுநலை எடுத்துட்டு இந்த கப்பியை நாங்கள் மற்ற அரிசியோட போட்டு அரைச்சிட்டு திரும்பவும் அரித்து குறுநலை அரைப்பேணி அளவுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். மா அரிச்சு முடிஞ்சது. இந்த மாவை காய விடக்கூடாது. நான் இப்போ இதில் அரைப்பேணி அளவுக்கு குறுநல் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கொள்கிறேன் இதோட. இனி நாங்கள் இதில் சீனி சேர்த்துக்கொள்ளுவோம். நான் 2 பேணி பச்சை அரிசி போட்டிருந்தேன். 2 பேணி பச்சை அரிசிக்கு 1 பேணி சீனி கணக்காக இருக்கும். இதோட ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். சீனி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு கொள்ளுவோம். எங்களோட கை சூட்டுக்கும் அரிசியில் இருக்கிற அந்த மாவில் இருக்கிற ஈரத்துக்குமே இந்த சீனி இலகி கொண்டு வரும். இப்போ நான் இதில் எள்ளு கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். கருப்பு எள்ளு தான் நான் சேர்க்கிறேன். கருப்பு எள்ளு தான் நல்லது. எள்ளையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இந்த எள்ளு வறுக்காத கழுவி காய வச்ச எள்ளு. பாருங்கள், நான் கையில் பிடி கேட்கலையே, ஓரளவுக்கு பிடி படுது. இப்போ நாங்கள் இதை நல்லா அமர்த்தி வச்சுட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஏனெண்டா அதிரசத்தோடு சேர்த்து இதையும் சுட போகிறோம். இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால எதுவுமே ஆகாது. நாங்கள் நாளைக்கு காலமே இதை வெளியே எடுத்து ஒரு 2-3 மணி நேரம் வச்சோம்னு சொன்னால் மா நல்லா பதமாக வந்துடும். இனி நாங்கள் அதிரசத்தின் வேலையை பார்ப்போம். அரிசி நல்லா ஈரத்தோடையே இருக்குது. இதை நாங்கள் ஒரு மிக்சி கப்பில் மாற்றிட்டு இதை நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இதோட கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்கொள்ளுவோம். நான் இந்த மாவை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது நல்ல கொஞ்சம் கூட கப்பிகள் இல்லாமல் தான் அரைச்சிருக்கிறேன். இருந்தாலும் நான் இதை பெரிய கண்ணுள்ள அரிதட்டால் அரைச்சி எடுக்க போகிறேன். ஏனெண்டா இதில் கொஞ்சம் மணல் மாதிரி 1-2 கப்பி தட்டுப்பட வேணும். அதால் நான் இதை பெரிய அரிதட்டால் அரைச்சி கொள்கிறேன். இதை நான் கை வச்சு தேய்ச்சி அரைக்கல, அப்படியே கட்டிகளை உடைச்சி விட்டுட்டு தான் அரைக்கிறேன். இப்போ அரைச்சி முடிஞ்சது. அந்த ஏலக்காயின் தோல் தான் அதில் மிஞ்சி இருக்குது.
இதில் கப்பி இருக்கக்கூடாது. சும்மா லைட்டாக 1-2 மணல் மாதிரி மாவில் தட்டுப்பட்டால் காணும். இந்த மாவை காய விடக்கூடாது, மூடி வச்சிருவோம். இப்போ நான் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 3 மேசக்கரண்டி அளவுக்கு சீனி போட்டுக்கொள்வோம். இந்த சீனி கொஞ்சம் உருகட்டும். நான் இதை இன்றைக்கி சீனியில் தான் செய்ய போகிறேன். இதை பெரும்பாலும் சர்க்கரையில் தான் செய்கிறது, ஆனால் சீனியிலையும் செய்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதால் நான் சீனியிலேயே செய்து கொள்கிறேன். இந்த சீனி உருகினதுக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டு நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இந்த கட்டியான சீனியெல்லாம் அப்படியே நல்லா கரைஞ்சி ஒரு தேன் கலருக்கு வரும். தண்ணி விட்ட உடனே இது தெறிக்கும். அதால் தான் அடுப்பை நிப்பாட்டிட்டு நாங்கள் தண்ணியை விட்டோம். இப்போ நாங்கள் அடுப்பை எரிய விட்டு இந்த சீனியை கரைச்சி எடுத்துக்கொள்வோம். சீனி கரைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் 3/4 பேணி அளவுக்கு நான் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரியதரத்தை விட இந்த அதிரசத்துக்கு சீனி கொஞ்சம் கணக்க போட வேணும். நான் 1 பேணி மாவுக்கு அரிசிக்கு இதில் 3/4 பேணி அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். இந்த சீனி நல்லா கரையட்டும். கரைஞ்சி ஒரு பாகு பதத்துக்கு வர வேணும். இப்போ இதிலையும் நாங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு சேர்த்து கலந்து விடுவோம். சீனியின் பதம் வந்துட்டுது. இந்த பதம் சரியாண்டு நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். தண்ணி கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ளே விட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாகு தண்ணியோட கலக்கக்கூடாது, அப்படியே ஒரு இடத்துல நிற்க வேணும். நாங்கள் கையால் எடுத்தோம்னா அது வர வேணும். வெளியே எடுத்ததுக்கு பிறகு கல்லாகக்கூடாது, உருட்டுற பதத்தில் இருக்க வேணும். இப்போ பதம் சரியாக வந்துட்டுது. இனி நாங்கள் இதில் நெய் கொஞ்சம் விட்டுக்கொள்ளுவோம். சில நேரங்களில் பாகு கொஞ்சம் பிழைச்சி போனாலும் இப்படி நெய் விட்டோம்னு சொன்னால் அந்த பாகு இறுகாது. அதுக்காகத்தான் நான் நெய் விட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் அதிரசமும் இன்னும் நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலந்து எடுத்துருவோம். நான் இதில் இந்த பாகை வேறையா எடுத்து வைக்கல. அப்படியே கொஞ்சம் தெரியுது இது காணும்னு சொல்லி பதமாக இருக்குன்னு சொல்லி, அதால் நான் அப்படியே மாவை இதில் கொட்டிட்டு கலந்து விட்டுக்கொள்கிறேன். நான் இதுதான் முதல் தடவையாக அதிரசம் செய்கிறேன். இதுக்கு முதல் நான் 1-2 தடவை இந்த அதிரசம் சாப்பிட்ருக்கிறேன். இங்கே இலங்கையிலையும் அதிரசம் செய்கிறது. அந்த அதிரசத்துக்கு சீரகம் சேர்க்கிறது. இப்போ சிங்களாக்கிலெல்லாம் சீரகம் சேர்த்து தான் இந்த அதிரசம் செய்கிறது. அதில் கோதுமை மாவும் கலந்து செய்கிறது. அந்த சீரக வாசம் எங்களுக்கு பெருசாக பிடிக்காது. அதால் நான் இதில் சீரகம் சேர்க்கையில் எங்களோட தமிழர்கள் செய்யக்கூடிய பாரம்பரியமான அதிரசம் தான் நான் இதில் செய்கிறேன். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதை நாங்கள் ஊற வைக்கக்குள்ள இது கணக்காக இருக்கும். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த மாவுக்கு மேலால் கொஞ்சம் நெய் பூசிக்கொள்ளுவோம். அப்போ தான் மேலே இருக்கிற மா காயாமல் இருக்கும். இந்த மா நல்லா ஆறுறதுக்கு பிறகு இதை நாங்கள் இப்படியே மூடிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஊற விடுவோம். இப்போ அடுத்த நாள் விடிஞ்சிட்டது. முதல்ல நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த அரியதரத்துக்குரிய மாவை எடுத்து நான் ஏற்கனவே வெளியில் வச்சுருந்தேன். ஒரு 3 மணித்தியாலம் போல் மா நல்லா பதமாக வந்துட்டுது. இதை நாங்கள் குழச்சி விட்டுருவோம். இப்போ ஒரே நாளில் அரிசி இடித்து பலகாரம் சுட முடியாத ஆட்கள் இதே மாதிரி முதல் நாள் செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சுட்டு பாருங்கள். எந்த விதமான பிசகும் வராது, பலகாரம் நல்லா வரும். இப்போ இந்த மாவை நான் குழச்சி எடுத்துட்டேன். எங்களோட கை சூட்டுக்கும் எல்லாமே இலகி நல்ல உருண்டையாக வந்துட்டுது. இனி நாங்கள் இதை நல்லா இலகிறதுக்கு முதல் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி கொள்ளுவோம். தனியே இருக்கிற ஆட்கள் இப்படி உருட்டி வச்சுட்டு நாங்கள் பலகாரம் சுடையக்கில் இந்த உருண்டை இன்னும் கொஞ்சம் இலகி வரும். கொஞ்சம் உருண்டைகளை உருட்டி வச்சு கொண்டு நாங்கள் பலகாரம் சுட தொடங்குவோம். உருட்டி வச்சா இது இன்னும் கொஞ்சம் இலகும். சுடுற நேரம் நல்ல கணக்கான பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் இதில் கொஞ்சம் உருண்டைகள் உருட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அமர்த்த நல்லா சாஃப்டாக கணக்காக வருது. இப்படியே நாங்கள் அமர்த்திட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட சுவையான அரியதரம் தயார். அடுப்பில் எண்ணெய் கொதிச்சு கொண்டிருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். நான் முதலாவது அரியதரை போட்டுட்டேன். இப்படியே நான் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணல. இப்படியே பாருங்கள், அந்த பலகாரம் அப்படியே மேலே பொங்கி வரும். இப்படி வந்தால்தான் எங்களோட பலகாரம் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். நான் இன்னமும் கரண்டியெல்லாம் வைக்கல. பாருங்கள், பலகாரம் அப்படியே மேலே பொங்கி வந்துட்டுது. எங்களோட சுவையான அரியதரம் தயாராகிட்டுது. இப்படியே எல்லாத்தையும் போட்டு நாங்கள் பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். எங்களோட அரியதரமும் சரி அதிரசமும் சரி இன்றைக்கு நாங்கள் செய்து வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட வேணும். அப்போ தான் அதில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு பலகாரம் நல்லா இருக்கும். அரியதரத்துக்கும் அதிரசத்துக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. செய்முறையில் மட்டும்தான்
கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. மற்றும்படி ரெண்டுமே கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாதிரி தான். இனி நாங்கள் எங்களோட அதிரசத்துக்குரிய மாவை பார்ப்போம். மேல்மா காயில் அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்குது. நான் இதில் நேற்று எள்ளு கலந்து வைக்கல, ஏனெண்டா எள்ளும் கிடந்து ஊறுமண்டபடியாக. இப்போ இதில் நாங்கள் எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். எள்ளு போட்டாலே இந்த பலகாரங்களோட சுவை அவ்வளவு தரமாக இருக்கும். எள்ளு போட்டுட்டு இதை ஒருக்கா நல்லா குழச்சி விட்டுருவோம். நேற்று கலந்துருந்தால் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஆனால் கொஞ்சம் உருக்கமாக இருக்குது. நான் இந்த பாத்திரத்தில் அடியில் நெய்யோ அல்லது எண்ணெயோ கொஞ்சம் பூச மறந்துட்டேன். இப்போ நான் எள்ளு போட்டு மாவை குழச்சிட்டேன். இதில் வாழை இலை ஒரு துண்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாவை நாங்கள் கணக்கான உருண்டைகளாக எடுத்து இப்படியே உருட்டிட்டு அந்த வாழை இலையை வச்சு தட்டி கொள்ளுவோம். வாழை இலைக்கு நல்லா எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம். எண்ணெய் பூசிட்டு இதை ஆகலும் மெல்லிசா இல்லாமல் ஒரு அளவுக்கு கொஞ்சம் இந்த விளிம்புகள் தடிப்பாக இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இதை தட்டிடுவோம். அதுவும் பானி காய்ச்சினபடியாக இந்த அதிரசம் பார்க்கவே மாவே பளபளண்டு இருக்குது. இதில் நாங்கள் நடுவில் சின்னதாக விரலால் ஒருக்க அழுத்தி விட்டுருவோம். அப்போ எங்களுக்கு எண்ணெய் குடிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதோட நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும். மற்றது வாழையில் இல்லை என்று சொன்னால் எங்களோட உள்ளங்கையில் வச்சு அப்படியே அழுத்திட்டு நாங்கள் ஒரு வட்டத்தை போட்டுட்டு இப்படியே போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு மட்டும் அதிரசம் சரியாக வந்துட்டுது. எண்ணெயில் போட்டு பார்ப்போம் உடையுதா பிரியுதான்னு சொல்லி எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறேன். அதிரசத்தை போட்டுக்கொள்ளுவோம். தேங்காய் எண்ணெய் தான் நான் விட்டுருக்கிறேன். எண்ணெய் அளவான சூட்டில் இருந்தால் காணும். ஆக கூடவாக இருந்தால் அதிரசம் கருப்பாகிடும். இந்த அதிரசம் சரியான எண்ணெய் குடிக்கும். நாங்கள் இதை எண்ணெயை நல்லா அமர்த்தி விட்டு தான் எடுக்க வேணும். எங்களோட முதலாவது அதிரசம் உடையாமல் வெற்றிகரமாக வந்துட்டுது. இப்போ இதை நாங்கள் இன்னொரு கரண்டியை வச்சு அமர்த்தி விடுவோம். அப்போ தான் இதில் இருக்கிற மேலதிகமான எண்ணெய் கீழே வழிஞ்சு வரும். நல்ல காலம் அதிரசம் உடையில் நல்ல கலராக நல்லா வந்திருக்கு. நீங்களும் ஒரு நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உண்மையிலேயே நல்ல சுவையாக இருக்குது. என்னிட்ட கேட்டவக்காக நான் இன்றைக்கி அதிரசம் செய்து காட்டிட்டேன். இதுபோல் நிறைய பேர் என்னிட்ட நிறைய ஒவ்வொரு சமையல் செய்முறைகள் செய்து போடுங்கன்னு கேட்டுருக்குறீங்க. கட்டாயம் நான் எல்லாமே ஒவ்வொன்றா செய்து கொள்ளுவேன். எங்களோட அரியதரமும் நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு. உள்ளுக்கு நல்ல வெள்ளையாக இருக்குது. வெள்ளை பச்சை அரிசியில் தானே செய்தோம். இப்போ நாங்கள் அதிரசத்தை பார்த்துருவோம். அதிரசமும் நல்ல பஞ்சு மாதிரி உடையாமல் எல்லாம் வந்திருக்கு. இது நல்லா ஆற வேணும். அப்போ தான் உள்ளுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் இந்த வருஷத்துக்கு இது போல் செய்து ஒருக்கா சாப்பிட்டு பாருங்கள். அதிரசம் எப்படி நல்லா வந்திருக்கான்னு சொல்லுங்கள். அதே நேரம் எங்களோட சீனி அரியதரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.